பெண் காவலர்களுக்கான நவரத்ன என்ற பெயரில் 9 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு காவல்துறையில் மகளிர் காவலர்கள் பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் 8,05,00,000 ரூபாய் செலவில் பெண்கள், குழந்தைகள் விழிப்புணர்வுக்கான அவள் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பெண் காவலர்கள் செய்த சாகச நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டு ரசித்தார். விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், ஆண்கள் பெண்கள் மீதான பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது பொன்விழா அல்ல, பெண் விழா என தெரிவித்தார். பெண்களின் கைகளில் இருக்கும் கரண்டியை பிடுங்கி புத்தகங்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் என பேசிய முதலமைச்சர் பெண் காவலர்களுக்கான நவரத்ன என்ற பெயரில் 9 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த விழாவில் தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் என துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். என்னுடைய மகளிர் தின வாழ்த்துச் செய்தியில் நான் குறிப்பிட்டேன், பெண்களுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரை என்ன என்ற கேள்விக்கு நான் சொன்னேன், பெண்களுக்கு இல்லை, ஆண்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்கள் பெண்கள் மீதான தன் பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றேன். அதனை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் இங்கு நான் வந்ததிலிருந்து பெண்கள் செய்த வீர செயல்களை பார்த்து நானும் சரி, இங்குள்ள அனைத்து ஆண்களின் பார்வையும் மாறிவிட்டது. அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விழாவில் கலந்து கொண்ட ஓய்வு பெற்ற பெண் காவலர் நமது தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சியில்தான் பெண் காவலர்கள் உருவாக்கப்பட்டதாக கூறினார். இன்று உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நமது தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பெண் காவலர்களின் 50வது நூற்றாண்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தினார்கள். அதில் இப்பொழுது வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள், ஓய்வு பெற்ற அதிகாரிகளாகிய நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டோம். எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழக முதல்வர் பெண் போலீஸ்க்காக ஒரு பெரிய விழா எடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். பெண் போலீஸ் ஆய்வாளர்கள், காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் இவர்கள் அனைவரும் எடுப்பதற்கு முதல் காரணமாக இருந்தவர் நமது முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய காலத்தில்தான் முதலாவது பெண் போலீஸ் காவல் நிலையம் தொடங்கப்பட்டது. 1973ஆம் ஆண்டு அந்த பெண் சப் இன்ஸ்பெக்டர், பிறகு காவலர்களை கொண்டு பெண்கள் காவல் பணி அமர்த்தப்பட்டார்கள். இன்றைக்கு 2023ஆம் ஆண்டு வரை பார்க்கும்பொழுது 50 ஆண்டுகள் பெண் காவலர்கள், பெண் போலீஸ் மிகச் சிறப்பாக தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றிவிட்டார்கள். 39,000க்கு மேற்பட்ட பெண் காவலர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 1981ஆம் ஆண்டு நானும் சப் இன்ஸ்பெக்டராக என்னுடன் என்னுடைய பெண் போலீஸ் இன்றைக்கு அவர்கள் ஆய்வாளர்களாகவும் இன்றைக்கு உதவி ஆய்வாளர்களாகவும் பணி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். நானும் அடிஷ்னல் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸாக பணி ஓய்வு பெற்றேன். இன்றைக்கு இந்த காவல்துறையில் பணிபுரிந்தது மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஒரு பெண் போலீஸாக நாங்கள் காவல்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று
இன்றைக்கு சிறப்பாக இந்த காவல்துறையில் மேலும் மேலும் பெண் போலீஸ் எடுக்கப்பட்டு மிகவும் எங்களை போன்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றும் இனியும் பெண் போலீஸ் அதிகமாக காவல்துறையில் பணியாற்ற முன்வர வேண்டும். மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அரசு பணி என்றால் அது காவல் பணிதான். தகுதியையும் அவர்களுக்கு படிப்பும் இருந்தால் போதும், நிச்சயமாக ஒரு அரசு வேலைக்கு பெண்களால் வர முடியும். அது பெண் காவலராக வர முடியும். இந்த நாட்டிற்கும் நமது வீட்டிற்கும் ஒரு சிறப்பாக சேவை செய்யக்கூடிய ஒரு பணி என்றால் அது காவல் பணி என்று சொல்லலாம். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த மெகா டிவிக்கு நன்றி சொல்லுகிறேன். மேலும் மேலும் பெண் போலீஸ் வளர எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தமிழகத்திலேயே அதிகமான பெண் போலீஸ் எடுத்தார்கள். 600 பெண் போலீஸ், 60 ஹெட் கான்ஸ்டபிள்ஸ், 78 சப் இன்ஸ்பெக்டர்ஸ் எடுத்தார்கள். அந்த 78 பேரும் நாங்கள் சிறப்பாக பணிபுரிந்தோம். அன்றைக்கு முதலாவது பெண் போலீஸ் எடுக்கும் பொழுது அதை ஒரு அதிசயமாக தான் பார்த்தார்கள். போலீஸ் ஸ்டேஷன் வேலை பார்க்கும்போது எங்களுக்கு அது ஒரு சவாலாக தான் இருந்தது. ஏன்னா ஆண்களுக்கு இணையாக பெண்கள் பணிபுரிய வந்துவிட்டார்கள் என்று நிறைய எங்களுக்கு இன்னல்களும் இருந்தது. ஆண் காவலர் மூலமாக இன்னல்களும் கொடுக்கப்பட்டது. அதையெல்லாம் நாங்கள் சமாளித்து கொண்டுதான் நாங்கள் வேலை செய்தோம். 37 ஆண்டுகள் நான் பணிபுரிந்திருக்கிறேன். என்னுடன் அத்தனை பெண் போலீஸ் அதிகாரிகளும் வேலை பார்த்து இன்றைக்கு சிறப்பாக ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். எங்களை முன் உதாரணமாக வைத்துதான் அதிகமான பெண் போலீஸ் தமிழகத்தில் எடுத்தார்கள். அன்றைக்கு இருந்த சவால்கள் எங்களை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டுதான் தமிழக அரசு காவல் பணியில் பெண்களை அதிகமாக நியமித்திருக்கிறார்கள். அது ஒரு சவாலாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் அதை கடந்து சிறப்பாக பணிபுரிந்தோம். இன்றைக்கு கூட அது பெண் போலீஸ் என்பது சகஜமாக மாறிவிட்டது. அந்த காலத்தில் அதிசயமாக பார்க்கப்பட்ட பெண் போலீஸ் இன்றைக்கு ஒரு சகஜமான நிலைக்கு பெண்களும் காவல்துறையில் பணியாற்றலாம் என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அதற்காக இந்த தமிழக அரசுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்னும் அதிகமாக பெண் போலீஸை அவர்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் தமிழக அரசை நான் வேண்டிக் கொள்கிறேன். அன்றைக்கு நவீனமயமாக்கப்பட்ட எந்த விதமான வந்துட்டு கம்யூனிகேஷன் கஷ்டம், ஃபோன் கிடையாது எங்களுக்கு, இந்த மாதிரி செல்ஃபோன்ஸ் கிடையாது. இம்மீடியட்டாக வந்துட்டு நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு அந்த காலத்தில் அந்த வசதிகள் கிடையாது. ஆனாலும் அந்த காலத்தில் நாங்கள் தபால் மூலமாக தான் நாங்கள் ஒரு செய்தியும் கொண்டு சொல்ல முடியும். அந்த காலத்திலும் நாங்கள் மிக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த பணியை ஆற்றினோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன மயமாக்கப்பட்ட இந்த கம்யூனிகேஷன் மற்ற உத்திகளெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. இருந்த போதிலும் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் இந்த உத்தியோகத்தை கட்டாயமாக நாங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு நாங்கள் அதை செய்து முடித்திருக்கிறோம். அது எனக்கு அது பின்னால் திரும்பி பார்க்கும்பொழுது பெரிய மலைப்பாக இருக்கிறது. நாங்கள் எப்படி இந்த துறையில் இவ்வளவு சிறப்பாக பணிபுரிந்தோம் என்று திரும்பி பார்க்கும்போது அது பெரிய மலைப்பாக தான் இருக்கிறது. மிகவும் பெருமையாக கூட இருக்கிறது. 1991ஆம் ஆண்டு நமது முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் வருகை புரிந்த போது நான் பாதுகாப்பு பணியில் இருந்தேன். அப்பொழுது நான் அந்த பெண்கள் மாலை போடும் வரிசையில் இருந்தேன். அப்பொழுது ஏற்பட்ட வெடி விபத்தில் நான் முழுவதுமாக காயப்பட்டேன். அதில் எனது விரல்களெல்லாம் போய்விட்டது. ஆனாலும் நான் மருத்துவமனையில் 3 மாதங்கள் இருந்தேன். எனது உடல் முழுவதும் இன்று வரை குண்டுகள் துளைக்கப்பட்ட குண்டுகளும் எனது உடல் முழுவதும் நூற்றுக்கணக்கான குண்டுகள் இருக்கிறது. இருந்த போதிலும் அந்த பணியை நான் விடாமல் எந்த பயமும் இன்றி அந்த பணியை நான் தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகளுக்கு ஒரு சவாலாக நான் அதில் ஐவிட்னஸாக போனேன். அது இறுதி வரை இன்றைக்கு வரை அந்த குற்றவாளிகளுக்கு சாட்சியாகவும் அவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்று நான் போராடி கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு அது ஒரு பெரிய பெருமையாக இருக்கிறது. இந்த தேசியத்திற்கு, இந்த நாட்டிற்கு நான் செய்த இந்த காவல் பணியில் நான் செய்த ஒரு பெரிய ஒரு பணியாக நான் நினைக்கிறேன். இந்த நாட்டு பிரதமருடைய அந்த மரணத்தில் நான் இருந்ததும், அந்த குற்றவாளிகளை நான் காண்பித்து கொடுத்ததும், அவர்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததும், என்னோட சாட்சியத்தின் மூலமாக அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்ததும் எனக்கு பெரிய ஒரு பெருமையாக இருக்கிறது. அது ஒரு சவாலாக இருக்கிறது. பெண்களால் எதையும் செய்ய முடியும் என்ற நான் இன்னைக்கு மிற்ற பெண்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன். பெண்களால் எதையும் செய்ய முடியும், எதையும் சாதிக்க முடியும். நாம் முன்வர வேண்டும், அவ்வளோதான். நமக்கு தைரியம் வேண்டும். நம்ம உண்மையை சொல்ல நம்ம
உண்மையை மறுக்கக்கூடாது, உண்மையை பேசணும். அதே மாதிரி ஒழுக்கமாக நடக்கணும் காவல் பணியில். அதே மாதிரி மக்களுக்கு பணி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருக்கணும். ஒரு சுயநலத்துக்காக இருக்கவே கூடாது. மக்களை அதிகமாக நேசிக்கணும். வரக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்ய தான் இந்த காவல் பணி. அதனால் ஒரு சுயநலமாக நம்ம இருக்கவே கூடாது. ஒரு சவாலான பணி, ஒரு தைரியமான ஒரு பணி. இதை எடுத்து செய்யறதுக்கு ஒரு பெண் சவாலாகவும் தைரியமாகவும் உண்மையாகவும் இதை எடுத்து செய்தால் நிச்சயமாக உங்களுடைய பணியில் சிறக்க முடியும். ஏனென்றால் நான் அதற்கு முன் உதாரணம். நான் இன்றைக்கு வரை இந்த காவல் பணியில் இன்றைக்கு உலகம் முழுவதும் என்னுடைய பெயர் தெரிகிறது என்றால் நான் உண்மையை பேசினேன், நான் உண்மையாக நடந்தேன், தைரியமாக நடந்தேன், குற்றவாளிகளை காண்பித்து கொடுத்தேன். குற்றத்திற்கு உடந்தையாக போகக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை நான் கேள்வி கேட்டேன். இன்றைக்கு வரை எனக்கு அது மிகவும் ஒரு பெருமையாக இருக்கிறது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் என்னை தெரிகிறது என்றால் நான் ராஜீவ்காந்தி வழக்கில் தைரியமாக நான் சாட்சியம் கொடுத்து இன்றைக்கு வரை அந்த குற்றவாளிகளை பற்றி எனக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தவறுதான், குற்றம், கொலைதான். அதை தைரியமாக நாம் பெண் போலீஸாக இருந்து அதை நான் எதிர்கொண்டேன். அது எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தாலும் அது இன்றைக்கு வரை எனக்கு பெருமையாக இருக்கிறது.